நாமும் ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து நாமும் பெற்றோர்களாக ஒரு காலம் வருமே, அல்லாஹ் விடுவானா? நிச்சயம் விட மாட்டான். ஒரு சில தீமைகளுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலும் தண்டனை கொடுப்பான், மறுமையிலும் தண்டனை கொடுப்பான். ஒரு சில தீமைகளுக்கு நாம் வளர்ந்து ஆளாகி மனைவியுடைய பேச்சை கேட்டு, குடும்பத்தாருடைய பேச்சை கேட்டு, உற்றார் உறவினருடைய பேச்சை கேட்டு, அல்லது மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு, தனிக்குடித்தனம் என்கிற பெயரிலோ, குடும்பத்திலே சண்டை சச்சரவு என்கிற பெயரிலோ பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய சாபத்தை இந்த உலகத்தில் எப்படி ஆக்குவான் தெரியுமா? நாம் வளர்ந்து ஆளாகி நமக்கு பிள்ளைகள் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளின் மூலம் நம்மை புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு பள்ளி பருவம் உண்டு, இளமை பருவம் உண்டு, திருமண பருவம் உண்டு. திருமண பருவத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்தஸ்திற்கு வருகிறோம். அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற பொழுது பேரன் பேத்தி என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்படியானால் நமக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் நம்முடைய தாயை, நாம் நம்முடைய தந்தையை எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்குகிறோமோ அதற்கெல்லாம் சேர்த்து அந்த பெற்றோர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தை சபித்து அந்த சாபம் நமக்கு பெறக்கூடிய வகையில் இருந்தால் உலகத்தில் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் சீரழிக்கப்படுகிற நிலை, பெற்றோர்கள் கொடுமை செய்யப்படுகிற நிலை, பெற்றோர்கள் துரத்தப்படுகிற நிலை, பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து பெண் பிள்ளையை சார்ந்து இருக்கிற கொடுமை வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும்.